அமைதி, அடுத்தது குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, அப்புறம் என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, உலக அமைதி என்று கொடுத்தார்கள். அதனால் நாம் நம்முடைய தவ ஆற்றலை பயன்படுத்தி குடும்ப அமைதியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அதற்கு நாம் சிந்திக்க வேண்டும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பார். குடும்பமாக தவத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாத்தியமாக இருக்கிறது. பொதுவாக நமது அன்பர்கள் எல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம்னாக்க, நாம் தவம் செய்த பிறகு, இந்த உடல் நலம் நன்றான பிறகு எல்லாருக்குமே இதை கொடுத்துடணும், குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது பெரும்பாலும் அப்படி நடப்பது இல்லை. கணவன் வருகிறார், மனைவி வருவதில்லை, மனைவி வருகிறார், கணவன் வருவதில்லை. இப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா சிந்திச்சு நம்முடைய ஆற்றலை வைத்து குடும்ப அமைதியை அதிகமாக்கிக்கணும். ஷார்ட்கட்டுக்கு நாம் போகிறோம். நமக்கு என்ன ஷார்ட்கட்டு? எப்படியாவது அவங்களையும் மனவளக்கலையில் சேர்த்துட்டா ரொம்ப நிம்மதி. நாம் பயிற்சி பண்ண மாதிரியே அவங்களுக்கு பண்ணிட்டா எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல மிகவும் அதிகமாக வற்புறுத்தக்கூடாது. அந்த இடத்துலலாம் மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆன்மீகத்தையே தள்ளி போடுதல்ற. நல்லா புரிஞ்சு. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சியாக நாம் சிந்தித்தால், ஜென்ரலாக சொல்கிறோம் நம்ம பதிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். மகரிஷி அவர்கள் கருமைய பதிவுகள் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தா, அந்த கருமைய பதிவுகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்குதான் நமக்கு இந்த நவக்கோள்கள் வருகிறது. தாயின் வயிற்றில் அந்த கரு உருவாகும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி கருவாகத்தான் உருவாகிறான். அந்த கரு உருவாகும் பொழுது இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் எல்லாம், சூரியன் உட்பட எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அதனுடைய அலைகள் பூமியின் மேல் வீசுகிறது, அந்த மனிதர்கள் மேல் வீசுகிறது, அந்த தாயின் மேல் வீசுகிறது, அந்த கருமையத்தில் வீசுகிறது. அதை ஜோதிடத்தில் உச்சம் நீச்சம் என்று சொல்வார்கள். அந்த வினாடி தாயின் கருவில் கரு உருவாகும் அந்த வினாடியில் பூமிக்கும் சூரியனுக்கும் என்ன இடைவெளி இருக்கிறது நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும். ஏன்னா நீள்வற்ற சுற்றுப்பாதை, அப்படியே ரவுண்டாக கரெக்டாக சுற்றுறது நீள்வற்ற. அப்போ சில சமயம் அந்த டிஸ்டன்ஸு இப்படி இருக்கும், சில சமயம் குறைவாக இருக்கும், சில சமயம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த தாயின் கருவில் உருவாகும் பொழுது என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ஆற்றலை அதிகமாகவோ குறைவாகவோ கொடுக்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த கரு குழந்தையாக வந்து வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தீர்மானிக்கும். இன்றைய தேதியில் இந்த வினாடியில் 2 குழந்தைகள் பிறக்கின்றன. ஒரு குழந்தை ரிச்சஸ்ட் பர்சன் அந்த குடும்பத்தில் பிறக்கிறது, இன்னொரு குழந்தை ஸ்லம்மில் பிறக்கிறது. இதை தீர்மானம் செய்வது எது? ஏன் இப்படி? அப்படி என்று பார்க்கும் பொழுது அதற்கெல்லாம் நாம் சரியான விடையை கண்டுபிடிக்க முடியாது. சில வினாக்களுக்கு ஏன் எப்படி என்று கேட்டால் நமது சிற்றறிவுக்கு அது எட்டாது. ஆனால் ஒன்று சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய ஆற்றல்
பிரபஞ்சத்தையே நடத்தும் ஆற்றல் இதை தீர்மானிக்கிறது. தாயும் தந்தையும் பல தடவைகள் உடலுறவு கொண்டால் கூட அந்த ஒரு முறை உடலுறவு கொள்ளும் பொழுதுதான் கருவாக உருவாகிறது. அப்ப நமக்கு மீறிய தெய்வ சக்தி, கடவுள் சக்தி, பிரபஞ்ச சக்தி அதை தீர்மானிக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் நமக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்காது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த அலைக்கும் உடல் அளவில் மனதளவில் ஒரு ஆற்றல் இருக்கிறது. உதாரணத்துக்கு புதன் கிரகம் அந்த கரு உருவாகும் போது கிட்ட இருந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் அந்த குழந்தை இயல்பாகவே நன்றாக படிக்கும். கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கும், இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும், பேச்சு திறன் அதிகமாக இருக்கும். இங்குதான் வேதாத்ரி மகர்ஷி இருக்கிறார். எனக்கு புதன் ரொம்ப வீக். பேசுன்னு மைக்கு கொடுத்தா மன்றத்தில் திங்கட்கிழமை அன்னைக்கு பேசுங்க அப்படின்ட்டாக்க ஞாயிற்றுக்கிழமையே உட்காந்து அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே வந்து உட்காந்துப்போம். கூப்பிடாத இருந்தால் பரவாயில்லையே. எங்க என்ன பிரச்சனை அவருக்கு? புதன் ரொம்ப வீக்காக இருக்கார். அப்போ பாருங்க, மகரிஷி அவர்கள் அதை சரி பண்றார். இந்த மேல்நிலை தவங்களான துரியாதி தவம் ரொம்ப அற்புதமாக நடத்தினாங்க. அவங்க இறை வணக்கம் குரு வணக்கம் பாடும்போதே எல்லா ஆற்றலும் வந்தாச்சு. மணிபேகலை அம்மா ரொம்ப அருமையா அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போறாங்க. அது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். இப்போ பாருங்க, இந்த அழகு இந்த அளவுக்கு அருமையா பாடினாங்க. உடனே இப்போ நான் என்ன பண்றேன், அவங்க பாடுறாங்களே சரி நாமும் பாடிப்போம் அப்படின்னா வருமா? வருமா? அப்ப அவங்களுக்கு இந்த சுக்கிரன் என்ற ஆற்றல் கருவாக உருவாகும் பொழுதே கலை, இலக்கியம், அழகு இதுக்கெல்லாம் வந்து சுக்கிரன். இப்போ நான் வந்து இயல்பா பேசுறேன் அப்படின்னாக்க அந்த மைனஸ் பாயிண்ட்டை மகரிஷி கேன்சல் பண்ணிட்டாரு. அந்த புதன் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து தவம் செய்ய செய்ய அந்த ஆற்றலை நீ ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்போ அதை ரிசீவ் பண்ணும்போது அந்த குறை நம்மளிடம் போகும். நமது வாழ்க்கையில் எந்த கிரகத்தால் குறை வந்ததோ அந்த கிரகத்தின் மீது மனம் வைத்து தவம் செய்ய செய்ய அந்த குறைகள் போயிடும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது மேல்நிலை தவம். ஏதோ ஒன்று 9 மைய தவம் செய்யலாம், துரியாதித்த தவம் செய்யலாம், பஞ்சபூத நவகிரக தவம் செய்யலாம், இறைநிலை தவம் செய்யலாம். இதெல்லாம் மேல்நிலை தவம்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சியோட சிந்திச்சு பார்த்தா மகரிஷி 2 வார்த்தை சொல்றாரு. ஒன்று அறிவு, இன்னொன்று மனம். இந்த ரெண்டுத்தையும் நீங்க ஆராய்ச்சி பெறுங்க. மகரிஷியோட கவிகள் எல்லாம் படிங்க. எந்த இடத்துல அறிவு யூஸ் பண்றாரு, எந்த இடத்துல மனம் யூஸ் பண்றாரு. இப்ப எனக்கு சங்கல்பத்தில் சொன்ன எல்லாமே வேண்டும். உடல் நலம் வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும், நிறை செல்வம் வேண்டும், உயர் புகழ் வேண்டும், மெய்ஞானம் வேண்டும். இந்த அறிவு என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, இதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அறிவு என்பது டிஃபால்ட் சாஃப்ட்வேர். ஒவ்வொருவருக்கும் இறையாற்றலால்
கருவாக உருவாகும் போதே கொடுக்கப்பட்டது. இந்த மனம் என்பது 3 வயதுக்கு மேல் 5 புலன்களால் நாம் அனுபவித்ததெல்லாம் இந்த மனதில் ரெக்கார்ட் ஆகும். இந்த மனம் அறிவை கெடுக்காமல் இருக்கும்பாறு நாம் பார்க்கிறோம். இதுல தான் டெக்னிக். இதுதான் டெக்னிக், வேற ஒண்ணுமே இல்லை. அறிவு இயங்குவதற்கு, அறிவுக்கு, அந்த தெய்வ சக்திக்கு கவலை கிடையாது, பயம் கிடையாது, சினம் கிடையாது, 6 தேவையற்ற குணங்கள் கிடையாது. ஆனால் அவைகளெல்லாம் இருப்பது என் மனதுக்கு. அறிவு 1 to 7 என்ற அலைச்சூழலில் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற ஒழுங்கு அமைப்பு ஆற்றலாக இந்த யூனிவர்ஸ் முழுக்களும் இயங்கிறது. நம்மள்கிட்ட மட்டும் கிடையாது. ஒரு பூமியில் அது இருக்கிறது, ஒரு மரத்தில் இருக்கிறது, ஜீவராசிகளில் இருக்கிறது, மனிதனிடத்திலும் அது இருக்கிறது. ஆனால் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத 6வது அறிவாகிய மனம் மனிதனுடைய மட்டும். அதனால நாம சற்று சிந்தித்து, என் உடலில் இயங்கும் தெய்வ சக்திக்கு என் மனம் முரண்பாடு இல்லாமல், தொந்தரவு இல்லாமல், அதன் இயக்கத்தை தடை செய்யாமல் பார்த்து கொண்டார். மனதை தேவையில்லாத விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டு உணர்ச்சி வசப்படும் பொழுது அறிவாற்றல் பாதிக்கப்படுகிறது. சாதாரணமாக மனம் இயங்கும் நிலை என்ன? எந்த அலைச்சொல்ல இயங்குது மனித மனம்? பீட்டா. பீட்டானா நம்பர்ல சொல்லுங்க. 14 மேல 40 வரைக்கும். ஆனால் இந்த என்டையர் யூனிவர்ஸில் இருக்கிற தெய்வ சக்தி 1 to 7 என்று மிஸ்மேட்ச், டோட்டலி மிஸ்மேட்ச். இப்போ யூனிவர்ஸில் இருக்கிற தெய்வ சக்தி பெரியதா, என்னுடைய மனம் சக்தி பெரியதா? ஒண்ணுமே இல்லை அதை பார்க்கும்போது. அப்ப என்னை ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த தெய்வ சக்தி எனக்கு உடல் அளவில், மனதளவில் துன்பத்தை கொடுத்து, நீ இயங்குவது சரியில்லை, என் வழிக்கு வா என்று சொல்லுகிறது. சொல்லாமல் சொல்லுகிறது. நமக்கு வர துன்பங்கள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம். அது அறிவால் வருவது அல்ல, நம் மனதால் வருவது. எனவே நம் மனதை அறிவை நோக்கி செலுத்தி அந்த அறிவின் அலைச்சூழலுக்கு உட்பட்டு விட்டால் வெற்றி, வாழ்க்கை வெற்றியாக அமையும். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் தவத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் எனக்கு கவலை வருகிறதோ அதை என்கரேஜ் பண்ணணும். இது என்னுடன் இயங்கும் தெய்வ சக்திக்கு எதிரானது, இதை நான் அலோவ் பண்ண மாட்டேன். பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வில் நிற்கணும். கவலை என்பது தீர்வில் நிற்காமல் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. அதே போல பயம், அச்சம், சினம், வெறுப்பு, பொறாமை போன்ற மானா மனோநிலைகள் என்று நாம் நல்லா புரிஞ்சுங்க. அறிவு என்றாலும் வான்காந்தம் என்றாலும் ஒன்றுதான். சூரியனுக்கு பொறாமை இருக்கா? சொல்லு.
அது அதனுடைய வேலையை பர்ஃபெக்டாக ஒவ்வொரு நாளும் செய்யும். இதே போல தான் எல்லா கோள்களும் பர்ஃபெக்டாக செய்யும். அப்போ இம்பர்ஃபெக்டாக வாழ்வது ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தான் இந்த யூனிவர்சிட்டியே, மனிதன் ஒருத்தன். புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இவைகளில் மனம் அழிந்தி புண்ணாகிவிட்டதுன்னு மகிழ்ச்சி சொல்றார். அப்ப நம்ம மன அழைச்சியுடன் 14 to 40 இருக்கும் பொழுது மிஸ்மேட்ச் ஆகிறதுனால நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப மனதுக்கு என்ன குணம் இருக்கிறது என்றால் அங்கதான் காந்த தத்துவம். இதை மறக்கவே கூடாது. மகரிஷி மிக எளிமையாக விளக்கிறார். எதை நினைக்கிறோமோ அடிக்கடி, எதில் ஆழ்ந்து போகிறோமோ அதன் குணமாக மனம் நாளடைவில் மாறிவிடும். இந்த வரியை நம்ம மறக்கவே கூடாது. இதுதான் மனவளக்கலை யோகாக்கே அடிப்படை. அப்ப இதை அடிப்படையாக வைத்து மகரிஷி அவர்கள் நமக்கு தவத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப மேல்நிலை தவங்களை நம் மனதால் செய்ய செய்ய நம்மையும் அறியாமலே நமது மன அலைச்சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, அது முதலில் எந்த ஸ்டேஜ் வரும்? 14 to 40 அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜுக்கு மாறும்? ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது நம்பர்ல 8 to 13. 8 to 13. அப்ப தெய்வ சக்தியோடும் முழுக்களும் நாம வரல, மனிதனுடைய உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலும் வரல, ஆனா ஒரு அமைதி நிலையில 8 to 13. அப்ப என்ன ஆகும்? 8 to 13ல இருக்கும்போது 8 to 13ல இருக்கும், ஆனா மேல போயிட்டு அதனால இவ்வளவு தவம் செய்யறேன் எனக்கு கோபம் வந்துடுறது, இவ்வளவு தவம் செய்யறேன் எனக்கு கவலை வந்துடுறது அப்படின்னா நம்ம 8 to 13ல இருக்கோம்னு அர்த்தம். மன்றத்தில் இருக்கும்போது சூப்பரா இருக்கு, நல்லா அமைதியா இருக்கு, நல்லா இருக்கு. வீட்டுக்கு போன உடனே சமுதாயத்துல காலடி வச்ச உடனே அலைச்சுடல் எகிருது. அங்க நடக்கிற விஷயங்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உணரும் போதும் தப்புனே. ஆனால் இன்னும் கொஞ்சம் தவம் செய்து செய்து பழகி பழகி இந்த 4 to 7 ரேஞ்சுக்கு வந்துடும். 1 to 3 மகான், 1 to 3 சுத்தவெளி மகான். பட் 4 to 7ங்கிறது பிரபஞ்சமே இயங்கும் நிலை. இது தொடர்ந்த முயற்சியாலும் பழக்கத்தாலும் மன்றத்தோடு தொடர்பு வச்சதுனாலும். அதனால தான் ஐயாவோட கேட்டேன், மௌனம் போடுங்க தைரியமா, ஒரு மாசம் போடுங்க, வரவங்க வரட்டும், 4 பேர் வந்தாலும் வரட்டுமே, 4 பேரும் அந்த 4 to 7 வரட்டுமே. ஏன்னா அதுல எல்லா தவமும் பண்ணிடும். மேல்நிலை தவங்கள் 3 தவம் பண்ணிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துதான் ஆகணும். பக்தி மார்க்கத்துல சொல்றது இல்லையா, யார் தவம் செய்தாலும் அவங்க தவத்தின் ஆழத்துக்கு ஏற்க கடவுள் வந்துதான் ஆகணும். நோ ஆப்ஷன். தவம் செய்யறோம், அசுரன் தேவன் இப்படிலாம் பாகுபாடு பிரிக்க முடியாது கடவுளுக்கு. இவ்வளவு ஆழ்ந்து தவம் செஞ்சா இறங்கி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டுதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? பகாசுரன் அவ்வளவு தூரம் தவம் செஞ்சு கடவுள் இறங்கி என்ன கேட்டான்? நான் யார் தலையில கை வச்சாலும் அவங்க சாம்பலாகும். ஆப்ஷனே கிடையாது, நான் கொடுக்க மாட்டேன், கண்டிஷன் கிடையாது, கொடுத்தே. ஏன்னா அவ்வளவு தூரம் தவம் பண்ணியாச்சு. அப்ப கொடுத்த பிறகு என்ன பண்ணான்? அதை டெஸ்ட் பண்றேன்னு 1 தலையிலே கையை வைக்கிறேன். அது கதை. அப்படி தவத்துக்கு நாம் மிக மிக அதிக முக்கியத்துவம். எப்படியாவது பாடுபட்டு என் மன அலைச்சலை குறைத்து அந்த அறிவோடு இணைத்து விட. சரி, இப்ப நாம பண்றோம்.
நம் குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. முதல்ல நாம் என்ன ஜட்ஜ் பண்ணிக்கணும்னா, நாம் இப்போ இருக்கிற குடும்பத்தில் ஹீரோவா சைடு ஆக்டா? ஒவ்வொருத்தரும் ஹீரோவா சைடு ஆக்ட்? ஹீரோனா என்ன அர்த்தம்? குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு முடிவையும் எடுத்தாக வேண்டும் என்ற கம்பல்ஷன். குடும்பத்தை நடத்தியே ஆகணும் நல்லபடியாக. சைடு ஆக்ட்னா என்ன அர்த்தம்? தான் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டு அவரவர்களுக்கு ஒரு குடும்பம் வந்தாச்சு. அந்த குடும்பத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம ரோல் என்ன? மெயின் ரோல் கிடையாது, சைடு ரோலுக்கு வந்துடணும். சைடு ரோலுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடணும். அது பையன், டாக்டர் இல்லா, பேரம் பேத்தி, அவங்க டிசிஷன்லாம் அவங்களே எடுத்துட்டு விட்டுணும். நாம இன்டர்வியூ பண்ணக்கூடாது அதிகமாக. நம்மளை கேட்டால் சஜஷனாக சொல்லுவோம். அதனால இந்த ஆன்மீகத்தை கூட நாம் சொல்லலாம். ஆனால் வயது குறைவாக இருக்கும் குழந்தைகளுக்கு கம்பல் பண்ணலாம். ஆனால் வயது ஆக ஆக இப்போ என்ன சொல்கிறாங்க, 10 வயது குழந்தைகளுக்கு மேலே கம்பல் பண்ண முடியாது. குழந்தைக்கு 10 வயசு ஆகினாலே அவனை ஓவராக கம்பல் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. அப்படியே இயல்பாக விட்டுடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்த்துங்க. இப்போ இந்த மனவளக்கலையை நாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கிரக பதிவுகள் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரியா இருக்கு. பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, குருவினுடைய சக்தியும் கேதுவினுடைய சக்தியும் அந்த குழந்தை அதிகமாக உருவாகும் பொழுது அந்த குழந்தை ஞான மார்க்கத்திற்கு வந்துவிடும். அது இல்லாத போது நாம் எவ்வளவு கம்பல் பண்ணாலும் வரத்துக்கு வாய்ப்பு குறையும். இருந்தாலும் நாம் அதை விட்டுடக்கூடாது. நம்முடைய ஆற்றல் அவர்களை விட அதிகமாக இருந்து அவர்களுக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும். மற்றபடி பிடிச்சிட்டு மேலே வராங்களா அப்படிங்கிறது அவரவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீடம். ரெண்டாவது, அவங்க இந்த பிராக்டிஸ் பண்ணலேன்னு நம்ம ஒரு குறையா பார்க்கவே கூடாது. ஏன்னா அவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கலாம், அவர்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம். அதனால உறவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் இதில் இருக்கிறார்களா அதில் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். எங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்க. என் மனைவி, என் பையன், டாக்டர் இல்லா. ஒவ்வொரு உறவுக்கும் நான் மதிப்பு கொடுத்து என்னுடைய தவ ஆற்றலை பயன்படுத்தி அவர்களோடு அன்பாக பழகிறேன். இப்போ எங்கே போனாலும் முட்டுதே சார். என்னுடைய திங்கிங் வேற மாதிரியா இருக்கு, அவங்க திங்கிங் வேற மாதிரியா இருக்கு. என்னால் கோஆர்டினேட்டே பண்ண முடியல. அவங்க செய்கிற சில விஷயங்கள்லாம் தப்பாக எனக்கு தோணுது. இப்படிலாம் இருக்கும்பொழுது நமக்கு அந்த இடத்துல தான் நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். மன்றத்துக்கு போய்விட்டு வந்து தவம் செய்து சக்தியை பெறுவது மட்டும் நமது நோக்கமில்லை. இந்த மனோசக்தியை வைத்து குடும்ப அமைதியை கொண்டு வர வேண்டும். அவர்கள் வருகிறார்கள் வரவில்லை என்பதை விடுத்து நான் என்ன உதவி செய்ய முடியும் அவர்களுக்கு. அந்த இடத்துல தான் மகரிஷி அவர்கள் எதிர்பார்க்காதேன்னு சொல்றாங்க.
எந்த அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கிறோமோ அங்கு ஏமாற்றம் வரும். ஏனென்றால் கிரகங்களின் பதிவுகள் அங்கு இருக்கின்றன. அவைகளின்படிதான் அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். அதனால அந்த இடத்துல நாம எதிர்பார்த்தால் ஏமாற்றம் தான் வரும். ஏற்கனவே பார்த்தோம், ஒரு குழந்தைக்கு புதன் அதிகமாக இல்லைன்னு வச்சுங்க, அவங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருக்க முடியும். ஒரு 50, 60, 70 வாங்கலாம். நீங்க அந்த குழந்தைய போய் பேராசைப்பட்டு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி நீட் எக்ஸாம்ல போய் சேர்த்து அதற்கு இதெல்லாம் உதவும். ஒவ்வொரு மனிதனுடைய கேரக்டரும் உடல் அமைப்பும் வாழ்க்கையும் தீர்மானம் செய்வது இந்த கிரகங்கள். அதனால ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, இன்னொரு சப்ஜெக்ட் வராது. இப்போ மேக்ஸ் வரலைன்னாலும் இந்த புதன் தான். அது எப்படி நம்ம இன்ஜெக்ஷனாக போட முடியும்? அப்போ அவர்களாக வளர்ந்த பிறகு 16 வயது ஆன பிறகு சிந்தித்து தவம் செய்து ஈக்குவலைஸ் பண்ண, தவம் செய்ய செய்ய ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். செவ்வாய் கிரகத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும் கருமையத்திலேயே இருக்கும்பொழுது ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. எதையும் சீக்கிரம் முடிக்கணும்னு நினைப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. எதை எடுத்தாலும் உடனே செயல்படுத்தி பெரிய ஆளாகணும்னு நினைப்பாங்க. வேகம் மிக அதிகமாக செவ்வாய் கிரகம். ஆனால் குரு சனி கிரகத்தினுடைய ஆற்றலோடு செவ்வாய் சேரும் பொழுது உயர்வும் இருக்கும், ஆபத்து இருக்காது. ஆக்சிடென்ட்ஸு, பிளட்டு சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அதே இருதய நோய், இதெல்லாம் செவ்வாயினுடைய எனர்ஜி அதிகமாக இருந்து அவர் செயல்படும் போது வரும். கிடுகிடுன்னு பிஸ்னஸ்ல நல்லா உயர்வார். ஆனால் அதை அனுபவிக்க அவர் இருக்க மாட்டார். புரிஞ்சுங்களா? அதனால ஒவ்வொரு மனிதனையும் பார்க்கும் பொழுது நாம் சற்று சிந்தித்து ஒவ்வொரு கிரகத்தோட அந்த குணங்கள் என்ன, அங்கதான் ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கும் மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னாக்க, அங்க சொல்யூஷன் கிடையாது. பரிகாரங்கள் சரியாக சொல்லப்பட முடியவில்லை, அதை பயன்படுத்துவதிலும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல அந்த ஜோதிடமே அப்ராக்சிமேட் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாயின் கருவில் உருவாகும் போது அதை யார் கண்டுபிடிக்கிறது? அதுல ஒரு வினாடி மாறினா கூட என்டையர் மாறும். அப்ப பாருங்க, மகர்ஷி அவர்கள் எவ்வளவு அற்புதமாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. அதுதான் உயர்நிலை தவம். அந்த பிரபஞ்சத்தின் மீது மனம் வைத்து தவம் செய்யும் பொழுது, நவகிரகங்கள் மீது தவம் செய்யும் போது, பஞ்ச பௌதீகங்கள் மீது தவம் செய்யும் பொழுது, அந்த கரு எப்படி வேணா உருவாகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் மிக எளிதாக நாம் அந்த காந்தத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை மாற்றிக்கொண்டு நன்றாக வாழணும். அதனால் நாம் நமது மனோசக்தியை பயன்படுத்தி குடும்ப அமைதியை விட்டு கொடுத்தல், சகித்துத்தல், எந்த அளவுக்கு மேக்சிமம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த, எதிர்பார்த்தல் ஜீரோவாகவே. ஒவ்வொருத்தருடைய நம்முடைய ஓன் குழந்தை என்றால் கூட கேரக்டர் நாட் டிசைடட் பை மீ, கேரக்டர் இஸ் டிசைடட் பை பிளானட்ஸ். அப்போ அந்த குரு ஆற்றல் மிக அதிகமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலேயே மகானாக, 7-8 வயசுலேயே அந்த குழந்தைக்கு இறை நாட்டம் ரொம்ப அதிகமாகி அவர்களை தான் மகான்கள் என்று சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு நூலில் ஜோதிடத்தையும் வேதாத்திரியத்தையும் கம்பைன் பண்ணி ஒவ்வொரு கிரகத்தின் சாதக பாதக பலன்கள் நம்மை பற்றி நாமே புரிந்து கொள்வதற்கும், நம்ம குடும்ப அங்கத்தினர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கும், அதை எப்படி கையாள்வது என்பதற்கும்
நாம் இதெல்லாம் தெரிஞ்சோம். ஓகேயா? ரைட். அப்புறம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவரவர்கள் கடமையை சிறப்பாக செய்வதற்கு நாம் உதவ வேண்டும். மகிழ்ச்சி கொடுக்குற க்ளூ தான். குடும்பத்தில் பொருளாதாரத்தில் சம்பாதிப்பவர்களுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும். முடிந்தால் ஒரு ஃபிக்ஸட் டேட் வச்சு எவ்ரி மந்த் ஒரு கலந்தாய்வு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும். ஏன்னா எவ்ரிடே வந்து அவங்கவுங்க டியூட்டியில் பிஸியாக இருக்காங்க. ஒரு சாட்டர்டேயோ சண்டேயோ வச்சு கம்பல்சரியாக அப்போ எல்லாரும் வந்துடணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடணும். உங்களுடைய குறைகள் என்ன, எப்படி மாற்றிக்கொள்ளலாம், என்ன செய்யலாம், மனசு விட்டு பேசணும். அது டாக்டர்லாவாக இருக்கலாம். இப்போ நான் வந்து ஹீரோவாக இருக்கும்பொழுது இதை பயன்படுத்தி வெற்றி கண்டேன். இதை என் கடைசி பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையும் வந்துடுச்சு. அப்போ சைடாக மாறிடுச்சு. இப்போ மன்றத்தில் நமது அனுபவத்தை சொல்கிறோம். அதற்கும் மகரிஷி அவர்கள் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சிந்திப்போம். நம் உடல் நலம், நம்முடைய அமைதிக்கு அடுத்த டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி நாம் கொடுக்க வேண்டியது குடும்பத்தை அலட்சியப்படுத்தி விட்டு விடாதீர்கள். அவர்களோடு இணைந்து செயல்பட